சட்டப்பேரவையில் 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் விஜய். 3 விலையில்லா சிலிண்டர்கள், அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம், பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாகவும் அறிவிப்பு. அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். திமுக ஆட்சி காலத்தில் பள்ளி தொடங்க தானே லஞ்சம் கொடுத்ததாக நிதியமைச்சர் மரிய வில்சன் பரபரப்பு பேச்சு. லஞ்சம் கொடுத்ததாக கூறிய நிதியமைச்சரை லஞ்ச ஒழிப்பு திமுக ஆட்சி காலத்தில் பள்ளி தொடங்க தானே லஞ்சம் கொடுத்ததாக அமைச்சர் மரிய வில்சன் பரபரப்பு பேச்சு. லஞ்சம் கொடுத்ததாக கூறிய அமைச்சரை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தல். எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியும், கிளியரா அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், வேற வழியே கிடையாது. பேசும்போதே அவர் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர் கூட இப்ப இல்ல, ஆனா இதை நான் சொல்லவே வேணான்னு பார்த்தேன், ஆனா இதுக்கு நானே சாட்சி என்று சொல்லுவாரு. அப்போ அவர் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. கண்டிப்பாக இது நம்ம டிவிஎஸ்சி டைரக்டரிடம் இதை புகார் அளித்து அவரை உடனடியாக, நான் தானே சாட்சின்னு சொல்றீங்க, உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்க விசாரிக்க வேண்டும். மாணவர்கள் உயர்கல்வி பயில 20 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கடன் வழங்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிப்பு. 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் தொகுப்பூதியம் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் உறுதி. அரசு கலை, அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களின் மாதாந்திர தொகுப்பு ஊதியம் 30,000 35,000 உயர்த்தி வழங்கப்படும். 20 லட்சம் ரூபாய் வரையிலான பிணையற்ற கல்வி கடன் வழங்க கல்வி உத்தரவாத திட்டம் செயல்படுத்தப்படும். தனியார் பள்ளிகள் அதிக கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டம். ஆசிரியர்களின் கோரிக்கைகளை தீர்க்க உயர்மட்ட குழு அமைக்கப்படும் எனவும் உறுதி. 24x7 கட்டணமில்லா சேவையாக 14417 14417 என்ற ஒரு எண்ணையும் தொலைபேசி எண்ணையும் தரும். இதன் மூலமாக பள்ளிகளில் அதிக கல்வி கட்டண வசூல் சார்ந்து பெறப்படும் புகார்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலருக்கு அனுப்பப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு பரந்தூர் விமான நிலைய பணிகளை தொடர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்திருக்கும் சோஃபா மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கடும் கண்டனம். பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான தொலைநோக்கு பார்வை இல்லாமலேயே திட்டம் கைவிடப்பட்டுள்ளது. கையகப்படுத்திய நிலத்தை என்ன செய்வீர்கள் என முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கேள்வி. நான் நீங்க டிராப் பண்றேன்னு சொல்றீங்க சார், 90% நில எடுப்பு முடிச்சாச்சு. இப்ப எடுத்த நிலத்தை என்ன பண்ணீங்க, திருப்பி கொடுத்துருவீங்களா எல்லாருக்குமே? நீங்க வேற விஷயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் என்ன சொல்லுது, எந்த திட்டத்தை எந்த விஷயத்துக்காக எடுத்தீங்கனோ அதுக்காக யூஸ் பண்ணலன்னா திருப்பி கொடுத்துடணும். பல்லாவரம் குரோம்பேட்டையில் பாதாள சாக்கடை புனரமைப்பு பணிகள் 104 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும். திருநீர்மலையில் புதிய பாதாள சாக்கடை திட்டம் 150 கோடியிலும் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என நகராட்சி நிர்வாகத்துறை அறிவிப்பு. சென்னை மஞ்சம்பாக்கத்தில் மின்கம்பங்கள் உடைந்து உயிருக்கு உலை வைக்கும் விதமாக இருந்த மின்கம்பிகள் சத்தியம் செய்தி எதிரொலியாக புதிய மின்கம்பம் அமைக்கப்பட்டதால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு. இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தி மற்றும் கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதாக இந்திய சர்க்கரை ஆலைகள் சங்க தலைவர் அறிவிப்பு. வானிலை மாற்றம் கரும்பு விளைச்சல் குறைவே தட்டுப்பாட்டுக்கு காரணம் என தகவல். புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச போக்குவரத்து வசதி. 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. டெல்டாவில் 95 விழுக்காடு நீர்நிலைகள் வறண்டு விட்டதால் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும்.
சம்பா சாகுபடிக்காக விதைக்கும் பணிகள் ஆகஸ்ட் மாதம் தொடங்கியிருக்க வேண்டும். ஆனால் அதற்கான அறிகுறிகள் கூட இன்று வரை தென்படவில்லை என பாமக தலைவர் அன்புமணி வருத்தம். தமிழ்நாட்டிற்கு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 90,000 கன அடி நீர் திறக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவில் கர்நாடக அரசுக்கு பரிந்துரை. பழனி கோயில் இள மோசடி வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்குகள் தள்ளுபடி. அரசியல் நோக்கத்திற்காக தொடரப்பட்ட வழக்குகள் பொதுநல வழக்காக விசாரிக்க தகுதியற்றவை என உயர்நீதிமன்ற முதல் கிளை உத்தரவு. தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 14.5 கோடி ரூபாய் மதிப்படை உயரக கஞ்சா போதைப் பொருள் பறிமுதல். வட மாநிலத்தைச் சேர்ந்த பெண் பயணியிடம் சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் விசாரணை. தமிழ் திரைப்படத்துறையில் அறிவிக்கப்பட்டுள்ள வேலைநிறுத்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். படப்பிடிப்பு பணிகள் நிறுத்தினால் ஆயிரக்கணக்கான திரைப்பட தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என பெப்சி தலைவர் RK செல்வமணி பேட்டி. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் புதின் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. இரு நாடுகளிடையிலான ஒப்பந்தம், பொருளாதார மேம்பாடு, பிரிக்ஸ் மாநாடு குறித்து விரிவாக ஆலோசனை. செப்டம்பர் 5ஆம் தேதி டெல்லி இந்தியா கேட் பகுதிகளில் இருந்து பேரணி தொடங்க இருப்பதாக கரப்பான் ஜனதா கட்சி தகவல். ஜூலை 25ஆம் தேதி அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக கரப்பான் ஜனதா கட்சி குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரில் தோடா மாவட்டத்தில் ஓடும் செனாப் ஆற்றில் தவறி விழுந்த இளைஞர். மாநில பேரிடர் மீட்புக் குழு விரைந்து சென்று பத்திரமாக மீட்பு. கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் யாசகம் பெற்று வந்த பெண் உடல்நலக் குறைவால் உயிரிழப்பு. வீட்டில் சோதனையிட்ட போது 30 பைகளில் சுமார் 8.5 லட்சம் ரூபாய் சேர்த்து வைத்தது கண்டுபிடிப்பு. வரும் 28ஆம் தேதி வானில் தோன்றும் அரிய பகுதியளவு சந்திர கிரகணம். உலகளவில் 100 கோடி மக்கள் நேரடியாக காண வாய்ப்புள்ள நிலையில் இந்தியாவில் பார்க்க முடியாது என வானிலை ஆய்வாளர்கள் தகவல். அமெரிக்கா ஈரான் அறிவிப்புகளால் பொருளாதார நெருக்கடி மேலும் உயரும் அபாயம். கச்சா எண்ணெய் கிடைப்பதில் மீண்டும் சிக்கல் ஏற்படும் என உலக நாடுகள் கவலை. இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 503 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்த இந்திய அணி. முதல் இன்னிங்ஸின் தொடக்கத்திலேயே 2 விக்கெட்டுகளை பறிகொடுத்து இலங்கை அணி தடுமாற்றம். வெளிநாடுகளில் அதிக ரன் எடுத்த விக்கெட் கீப்பர். முன்னாள் கேப்டன் தோனியின் சாதனையை முறியடித்தார் ரிஷப் பண்ட்.